பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு புகார் கொடுக்கிறார். இந்த கல்லணை கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை வச்ச ஒப்பந்த புள்ளிகளில் மிகப்பெரிய முறைகேடு இருக்கிறது, நீங்கள் சம்பந்தமாக நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு விஜிலன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட். நான் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப தேடி பிடிச்சி ரொம்ப நன்றிங்க, நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அந்த பணி மீண்டும் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிற போது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. மேட்டூர்ல 16ஆம் தேதி கல்லணையில தண்ணி திறக்கிறாங்க. 18ஆம் தேதி அந்த பணி நடந்த இடத்துல இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. சைட்ல போட்ட சவர அப்படியே இடிஞ்சு கொண்டுகிட்டே இருக்கு. இங்க இந்த பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செய்யற அந்த பணியில அந்த ஒர்க்கு யார் செய்யறாங்கன்னா வெண்ணாறு கோட்டத்தில் செய்யறாங்க. இங்க உட்கார்ந்துருக்காரு கல்லணை கால்வாய் கோட்டத்தினுடைய உட்கார்ந்துருக்காரு, அக்னியார் டிவிஷனுடைய உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த வெண்ணாறு கோட்டத்தினுடைய டிவிஷன்ல செய்யறவர் தான் அந்த பணியை செய்யறாங்க. தண்ணி வந்துட்டு இருக்கும் போதே அந்த கட்டுமானம்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பையன் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் உடனடியாக அதிகாரிகிட்ட சொல்லி அன்றைக்கு முதல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பொதுப்பணித்துறை அமைச்சர் தஞ்சாவூருக்கு வந்த போது அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இது மாதிரி தரக்குறைவான இந்த பணி செஞ்சிருக்கிறாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. அந்த கம்பெனி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனம் ஈரோடு, அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனம் ஈரோடு, ஆர்பிஆர் கட்டுமான நிறுவனம் ஈரோடு, பிஎஸ்சி கட்டுமான நிறுவனம் நாமக்கல், பிரைவேட் லிமிடெட் ஈரோடு எல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பணியெல்லாம் எடுத்தாங்க. இந்த உடஞ்சி போன பணி யார் செஞ்சதுன்னா சென்னையில வந்து புளியத்தோப்புல கட்டடம் கட்டி இடிச்சு பாருங்க, இந்த குடிசை மாற்று வாரியம் தான் அந்த கட்டுமான நிறுவனம் தான் அந்த பணியை செஞ்சவர். ஆனால் அன்றைக்கு நாங்கள் விவசாயிகள் பண்ணுகிற போது இதெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொண்ட இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற துறை அமைச்சர் அவர்கள் இதை கண்டுகொண்டாரா இல்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இங்க வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். இந்த பணிகளை முழுமையாக தரம் இல்லாமல் செய்த பணிகளை உடனடியாக நிறுத்திவிட்டு நல்ல தரத்தோடு இந்த பணிகளை செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்யணும். அடுத்து நீங்க சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். நீங்க மேட்டூர்ல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா மேட்டூர்ல தண்ணியே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், சரபங்கா திட்டம்னு மேட்டூர் அணையையே முன்னாள் முதலமைச்சர் உடைத்து விட்டார். எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஏரியை உடைச்சிருப்பாங்க, ஆற்றை உடைச்சிருப்பாங்க. மேட்டூர் அணையை உடைச்சு 80 அடிக்கு கீழே பைப் போட்டு அவருடைய குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் தண்ணி கொண்டு போறாரு. இன்றைக்கு இருக்கிற முதல்வர்ல இருந்து எல்லாரும் எதிர்த்தாங்க அந்த திட்டத்தை. ஆனா இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. அப்புறம் நீங்க தண்ணி எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஆறு வெட்டி கொடுத்தவங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? அடுத்து கருப்புக்குள்ள ஒரு தடுப்பணை கட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற நகராட்சி துறை அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஆமா, நன்னாங்கிற இடத்துல ஒரு தடுப்பணை எல்லாம் கட்டி ஏத்துறாங்க. எப்படி ராஜ்பண்டுக்கு வச்சு தண்ணி கடல் தண்ணியை மேல ஏத்துறாங்களோ அது மாதிரி ஆற்று தண்ணியை கூட ஏத்துறாங்க. அப்புறம் காத்து தான் அவருக்கு தவிர தண்ணி வராது. ஆகவே அதே மாதிரி அந்த மேட்டூர்ல மேச்சேரின்னு ஒரு பெரிய பண்ணை இருக்கு, கால்நடை பண்ணை. அந்த கால்நடை பண்ணைக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி எடுத்து போறாங்க. இங்க இருக்க அதிகாரிகளுக்கு தெரியும், மேட்டூர் வந்து சேலத்துல இருக்கு. ஆனா சேலம் பகுதிக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட பாதுகாப்புக்கு மேட்டூர் அணை கட்டுற போது இல்லை. அதுக்கு பிறகுதான் மேட்டூர்ல கீழ் ஒரு பக்கம் மேல் ஒரு பக்கம் உபரி தண்ணி இருக்கிறதுனால அதை கட்டி அதை கொடுத்தாங்க. இப்ப நீங்க இருக்கிற தண்ணியெல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. மழை பெஞ்சா கர்நாடகத்துக்கான தண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் தண்ணி வர்றதுக்கு மட்டும் நீங்க அதை கட்டுறதாக அந்த திட்டமே எங்களுக்கு தேவையில்லை. இந்த இதுல இருக்கிறபடி ஒவ்வொரு மதங்களையும் எத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு இருக்கோ அந்த டிஎம்சி தண்ணி நீங்க கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்தா இந்த கடமை கொடுங்க. இந்த கடன் தான் யாரும் சும்மா கொடுக்குறேன். அந்த நான் வச்சிருக்கேன் ஆசிய வளர்ச்சிகளுக்கு கூட ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறேன். அது கூட அதிகாரி சொன்னாங்க, நீ அனுப்புனதை வச்சுக்கிட்டு அவர் கடனுக்காக நிப்பாட்டிடுவாங்க. நான் அனுப்புனதுனாலையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை செய்வீங்கிறதுக்காக நான் அனுப்புனேன் அப்படின்னு. ஆகவே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமானால் எந்தவித குறைபாடும் இல்லாமல் இந்த திட்டத்தை நீங்க செய்யணும். ரெண்டாவது, கடந்த ஆட்சியில் நடந்த போது தவறுன்னு சொல்றவங்க இன்னைக்கு ஏன் அதை தடுத்து நிறுத்தாம இருக்கிறீங்க? கடந்த ஆட்சியில டெண்டர் வச்சதுல தவறு, முறைகேடுல தவறு. நான் ஒரு சிமெண்ட் மூட்டையை போட்டோ எடுத்து இந்த சிமெண்ட் மூட்டை எங்க இருக்குன்னு கேட்டேன். அது வட மாநிலம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட். நம்மளாம் இங்க என்ன பண்றோம், சிமெண்ட் செட்டிநாடு சிமெண்ட் அதுதான் பயன்படுத்துறோம். ஆனா ரோட்ல எல்லாம் ஹைவேஸ்ல ஒட்டு அடைஞ்சு பாருங்க, அது ஒரு சிமெண்ட் மூட்டை பயன்படுத்துறோம். அந்த மூட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட்ங்கிற பேர்ல இருக்கிற ஒரு சுண்ணாம்பு. இந்த கட்டுமானங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. உட்கார்ந்து அக்னியாரி அவர் தனி எனக்கு காலையில போனோம்னா ஒரு போட்டோ அனுப்புவார், மத்தியானம் ஒரு போட்டோ அனுப்புவார், சாயங்காலம் ஒரு போட்டோ அனுப்புவார். எது
அதே மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பாங்க. நீங்களும் அது மாதிரி இங்கே வேலை நடந்துச்சுன்னா எங்கேயே நடக்குதுன்னு இருக்கக்கூடாது. நீங்களும் அதை போய் பார்த்து அதிகாரிகள் நிற்கிறாங்களா அவங்க நிற்கிறாங்களான்னு நீங்களும் அதை கண்காணிப்பு செய்யணும். அப்படி இல்லைன்னா இது வந்து யாருக்கோ இந்த மாதிரி போயிடும். ஏன்னா இது வந்து வாராது அந்த மாமணி போட சுதந்திரம் வந்தது மாதிரி இது வந்து இந்த திட்டம். இன்னைக்கு வந்து இந்த திட்டம் வர்ற போது மைசூர் சமஸ்தானம் வந்து இந்தியாவில் இல்லை. இன்னைக்கு மும்பால ஏரி வந்து புதுக்கோட்டை தனி சமஸ்தானம் இந்தியாவில் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து அந்த தண்ணி போயிட்டு இன்னைக்கு இந்த மேட்டூர் அணையை கட்டுக்கிற அந்த இடத்த கூட நான் திலீபன் சார்ட்ட கேட்டேன். பேராவூரிலிருந்து ஒருவர் வறுமையின் காரணமாக சேலம் மாவட்டத்தில் போய் அங்கே ஏதோ ஒரு பெரிய மனிதர் ஆயிட்டார். அவர் வந்து இப்ப கட்டி இருக்கிற இடத்துல ஒரு மண்ணெண்ணை கட்டி ஏதோ தண்ணி சாகுபடி பண்ணிட்டு அந்த இடத்துலதான் வந்து மேட்டூர் அணை கட்டியிருக்காங்க. அந்த இடத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க என்ன சொல்ல போனா அவன் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவராக தான் இருந்துச்சாங்க. ஆகவே அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த ஈஆர் ஒர்க்குங்கிறது இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். மேட்டூர் அணை எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். வேற எங்கெல்லாம் டூர் போறீங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்க வந்திருக்க அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி அந்த ஊருக்கு அந்த சுரங்க பகுதிக்குள்ள போறதுக்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கும். நம்ம எல்லாம் வந்து அந்த வெளியில பாக்குறது போது தான் ஒரு பெரிய இது மாதிரி தெரியும். உள்ளுக்கு வந்து ஒரு கூடு நல்ல ஒரு சுரங்க மாதிரி வச்சுதான் கட்டியிருக்கான். இந்த கட்டிடத்துல அந்த 16 கண் மலகுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது முதல்ல 12 கண் மலகு வச்சுதான் கட்டுறதுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இந்த கட்டிட்டு இருக்கிற போதே ஒரு வெள்ளம் வந்திருக்கு. அப்பதான் 4,80,000 கனஅடி உபரி நீர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 16 கண் அதை மாற்றிருக்காங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஷட்டருடைய எடை 40 டன். எவ்வளவு? ஒரு ஷட்டருடைய எடை 40 டன். அந்த ஷட்டர் முழுவதும் வெல்டிங் பண்ணல, லிமிட் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இரும்பு ஆணி வச்சு அடிச்சுதான் அந்த ஷட்டர் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய அந்த அணையை கட்டுவதற்கு பயப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப பெருசா பாராட்டணும். அடுத்தது இந்த ஆறை பத்தி சொன்னாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல நீங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கள்ளிமேடு கிட்ட தண்ணி ஆறு மேட்ல வரும். ஆத்து பாலத்துக்கிட்ட தண்ணி மேல வரும். வண்டிகாரத்தை இருக்கிட்ட போனீங்கன்னா தண்ணி மேல வந்துகிட்டு இருக்கும். நீங்க பெரிய கோயில் கிட்ட போனீங்கன்னா ஒரு 100 அடிக்கு கீழே தண்ணி வரும். பாத்துருக்கீங்களா யாராவது? ஏன்னா பெரிய கோயிலினுடைய அஸ்திவாரம் பாதிக்காத அளவிற்கு அப்ப அவன்கிட்ட டெலஸ்கோப் கிடையாது, அது கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்கிற போது அந்த பகுதியில மட்டும் ஆறு அவ்வளவு ஆழத்துல வெட்டி கொண்டாந்து. இன்னும் ஒரு இது சொல்றதுன்னா அந்த ஈச்சக்கோட்டை ஒண்ணு இருக்கு. அங்க மாராசமுத்திரம் ஆறு கீழே போகும். நம்ம கல்லணை காத்த மேல வரும். அந்த பாலம் கட்டுற போது எற்கே யார் அந்த கிருஷ்ணாராவ். ஒரு கிருஷ்ணாராவ் ஒரு ஆந்திர நாட்டை சேர்ந்த ஒரு பொறியாளர் தான். அந்த மாராசமுத்திரம் ஆறு கீழே வரும், நம்ம கல்லணைக்காக மேல வரும். அவர் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில நீர்வளத்துறை அதிகாரியா இருந்து அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து கூட ரிட்டையர்ட் ஆனார். அப்படிப்பட்டவங்க தான் இருந்து இப்பவும் ஆச்சரியப்படுறது. கீழே ஆறு போகும், மேல போகும். அதே மாதிரி நீங்க புதாத்துக்கிட்ட ஆத்து பாலத்துக்கிட்ட போனீங்கன்னா இப்ப கூட ஒரு பெரிய பிரச்சனை. ராணி வாய்க்கால் ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேடுறாங்க ராணி வாய்க்கால். ராணி வாய்க்கால் எங்க இருக்குன்னா அந்த புதாத்துக்கிட்ட பக்கத்துல இருந்து தண்ணி வந்து ஆத்த தாண்டி போறதுக்காக கட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திட்டமிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க இதே கீழே குத்திக்கிட்ட போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், பார்த்துருக்கலாம். வடா இல்லை, இந்த பக்கம் தண்ணி ஊற்றும், இடையில ரோடு இருக்கும், அந்த பக்கம் தண்ணி மேல வரும். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாத காலத்துல இது கட்டப்பட்டது. ஆகவே இந்த ஈஆர்எம் பணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் ஏன் நடத்தினாங்கிறத பத்தி எனக்கு முன்னாடி சொன்னவர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி இதெல்லாம் வந்து அவனுக்கு அனுப்பணும். யாருக்கு? அந்த கடன் கொடுக்குறவனுக்கு. அவன் வந்து ஆகா இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்பி அவன் எங்களுக்கு கடன் கொடுக்கணும். இது வந்து ஒரு அதாவது உங்களுக்கு தெரியும் இதுக்கு எதுக்குன்னு. எனக்கு கூட என்ன சொன்னேன்னா ஒரு விவசாயிகள் கலந்து கொண்ட கூட்டம் மாதிரி இதை நீங்க நடத்திருக்கலாம். இப்ப இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் பட்ஜெட் போட்டிருந்தேன். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சமுதாய அமைப்பு கூட்டம் நடக்கிறது மாதிரி தான் இருந்துருக்கும். ஆமா. ஆகவே இந்த பணியை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து பின்னையூர்ல ஒரு ரெகுலேட்டர் இருக்கு. வந்து எஸ்சிக்கு தெரியும். பின்னையூர்ல ஒரு ரெகுலேட்டர் இருக்கு. அந்த ரெகுலேட்டர் எதுக்காக கட்டப்பட்டதுன்னா கல்லணை வந்து மழை காலங்களில் மூடப்பட்டதற்கு பிறகு இடைப்பட்ட காலங்களில் வர்ற தண்ணி மீண்டும் இந்த வந்து பகுதியில் வந்து தாக்கி வெள்ளம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெகுலேட்டரை மூடி ரைட் சைட்ல ஒரு காட்டாறுல விடுறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் கட்டப்பட்டது. அந்த ஆறு இன்னைக்கு இல்லை, ஆனா அந்த ரெகுலேட்டர் இருக்கு. இந்த ரெகுலேட்டர் பத்தி இருக்கிற வந்திருக்க தயாரி லஸ்கர்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த அரசாங்கம் வருதோ அவங்க ஒரு சைஸுக்கு மரம் அழுத்து வச்சிருக்காங்க.
சார் நீங்கள் தான் இப்போ இந்தியா இருக்கீங்க, ஆனால் உடம்பு நாடு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்து காவிரியில் 1500 கனடி தண்ணி திறந்து விட்டோமாங்க. நமக்கு வருமானம் வராது சார். சார் கவனிச்சிங்க, ஏன்னா கரெக்டாக பலகை அறுத்து வச்சிருக்காங்க. இந்த பலகையை வச்சு அடைச்சிட்டு அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அந்த கொடியங்களை வச்சுட்டு ஒரு அலுவலகம் வச்சுட்டு உட்காந்துருவாங்க. யாரும் இது வரைக்கும் அதை எடுக்கல. மீனாட்சி சுந்தரம்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மட்டும்தான் அதை எடுத்தார், வேற யாருமே அதை எடுக்கல. ஆகவே நீங்க அதை வந்து இப்போ ரீமாடிஃபிகேஷன் பண்ற போது அந்த ரெகுலேட்டர் வந்து முற்றிலும் இடிச்சு அகற்றி விட்டு நீங்க கொடுக்கணும். அப்பதான் இவங்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து அங்குல கணக்கு தான், 4 குடம் 6 குடம் தான் மரவெல்லாம் போட்டாங்க. இந்த பிவிசி பைப் வந்தோம்னா என்ன பண்ணாங்க, ஏசிபியை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு 12 அடி 16 அடிக்கு ஆத்துக்கரை அவங்களா வெட்டிக்கிட்டு ஒரு பைப் போட்டு துவச்சி வச்சிருக்காங்க. இல்லீகல் பைப்பு நிறைய இருக்கு. ஏற்கனவே டிசைன் பண்ண போது எத்தனை மதகு இருந்துச்சோ அந்த மதகு தான் இருக்கணும். அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட மதகுகளை எல்லாம் நீங்க கட்டாயம் நீங்க அகற்றி சொல்லணும். இதுதான் அப்படி இருந்தாதான் இது நடக்கும். அதே மாதிரி இப்ப இந்த ஆற்றுக்கரையில குடியிருக்கிறாங்க, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. எம்எல்ஏ தான் போய் சேரும். இப்ப ஆற்றுக்கரையில குடியிருக்கிறவங்களை எல்லாம் அகற்றுவாங்க கட்டாயம். எல்லாரையும் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி அதை அகற்றிடுவாங்க. அவங்களுக்கு மாற்று இடம் கொடுப்பதுங்கிறத பத்தி நீதிமன்றம் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நீ ஆக்கிரமிப்பு கொடுக்கறது கொடுக்காது வயசுன்னு. ஆகவே நீங்க முன்கூட்டியே மேட்டூர் 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த பணியை துவங்குறதுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான நடவடிக்கை நீங்க முதல்ல எடுக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த ஆத்துக்கரையில வனத்துறை சார்பில் தேக்கங்கன்னு போட்டிருக்காங்க. நான் கூட நீங்க அந்த கூட்டத்தில் பேசினேன். தேக்கு மரம் ஊறி இருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த ஃபாரஸ்ட்ல இங்க வந்திருக்காரு புதுக்கோட்டை அவருக்கு தெரியும். ஒரு தேக்கு மரத்தினுடைய ஆயுள் வந்து இவ்வளவு காலம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த வனத்துறையில உள்ள தேக்கு மரத்தை இப்ப நாங்க 6 வெட்டி சிமெண்ட் போட போறோம், மரத்தை வெட்டியாருன்னா எங்களுடைய மரம் வந்து இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலைங்க, அதுக்கு வந்து இன்னும் நாள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தாதான் மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. 6 இவங்க 6 ஊனி இருக்கிற இடத்துல அவங்க ஓசியில ஊனி இருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த மரத்தை வெட்டுறதுனால கடந்த முறை நம்ம சூரக்கோட்டையில ஒரு மரத்தை அகற்ற முடியாமலே கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த இடத்துல சிமெண்ட் போட முடியாமல். இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், பேரி அணையில 24 மரத்தை வெட்டுறதுக்கு கேரளாக்கார பர்மிஷன் கொடுக்காதனால இன்னைக்கு அந்த திட்டப்பணிகளை செய்ய முடியாம இருக்கு. இதெல்லாம் சின்ன பணிகள் நினைக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க அந்த குறுகிய காலத்துல வந்து அந்த பணியை முடிச்சுட்டு அவன்கிட்ட கடன் வாங்கலாம். இது நம்ம 6 எப்புக்கு எழுதி பணம் வாங்குறது மாதிரி இல்லை. இது என்ன, அவன் வந்து பார்த்துட்டுனா பணி முடிய பணம் கொடுப்பான். ஆகவே இந்த திட்டத்தை அந்த குறித்த காலத்தில் பணியை முடிக்கணும்னா இந்த முன்கூட்டியே இந்த பணிகளை எல்லாம் நீங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து ஏற்கனவே இந்த மதகுல கூட நிறைய இடங்கள்ல வீட்டு மனை ஆகிப்போச்சு. எல்லாம் இப்போ ஒரு மதகு இருந்துச்சுன்னா அது வந்து பாசனம் பண்ற பாசன பரப்பெல்லாம் குறைஞ்சு இசி சொன்னாங்க, நீங்க எல்லாம் பிளாட் போட்டுறாங்க. நீங்க தஞ்சாவூர்ல இருந்து நீங்க வந்து வடூர் புரியுற வரைக்கும் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நிலமே இல்லை, எல்லாம் பிளாட் போட்டாங்க. யாருன்னா இவங்க தான் வீடு ரொட்டியில மண் வெட்டிக்கலாம் சும்மா பருத்தி கொடுத்தாங்க. அவன் பார்த்தா சும்மா இருக்கிற மண்ணை கொண்டாந்து வயலை எடுத்து தூத்து 4 கண்டு கூடி பிளாட் போட்டு வந்தான். அதனால இந்த வயலை தூக்குறதுக்கு நீங்க தான் காரணம். ஆகவே இந்த அந்த மாதிரி இருக்கிற மதகுகளை வந்து அகற்றுவதற்கு தேவையில்லைன்னு எடுத்துருங்க. எடுத்துட்டு எங்க கூடுதலான சாகுபடி பண்ணிருக்காங்க. இந்த இருக்கிற முதல்வர் வந்து திருச்சியில் நடந்த மாநாட்டில் 7 திட்டத்தை அறிவிச்சார். ஒண்ணு, சாகுபடி நிலப்பரப்பை அதிகப்படுத்துவது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை அகலப்படுத்துவதுன்னா தரிசு நிலங்களை மேம்படுத்துவதற்கு நிறைய கடன் கொடுக்குறாங்க மாநில அரசுல. ஆகவே அந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த முக்கியமான செய்தி, எம்எல்ஏனுடைய முக்கிய கவனத்துக்கு, மேட்டூர் அணையுடைய தண்ணியை திறக்கிறது நிறுத்துற அதிகாரம் எஸ்சி தஞ்சாவூர் தாங்க இருந்துச்சு. எஸ்சி தஞ்சாவூர் தான் இருந்துச்சு. எங்க சேலத்துல இருக்கிற மேட்டூர்ல இருக்கிற தண்ணிய எவ்வளவு திறக்கிறது மூடுறதுங்கிற அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகாரத்தை பிரிச்சு பிடிங்கி திருச்சியில இருக்க சிஇன்னு ஒரு போஸ்ட் உருவாக்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்ப அது போய் நேரம் கவர்மெண்ட்டுக்கு போச்சு. இந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த மேட்டூர் கால்வாயில எப்ப தண்ணி திறக்கலாம்னு ஒரு ஈவோ இருக்கு, நான் வச்சிருக்கேன். ஆனா இஷ்டத்துக்கு அவங்க தண்ணியை திறந்து அவங்க எடுத்துக்கிட்டு எதை போனா போயிட்டு போகுதுன்னா அந்த விடுறாங்க தண்ணி. ஆகவே மீண்டும் எஸ்சிகிட்ட அந்த பவரை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த வருகிற கூட்டத்தொடரில் இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னைக்கு கூட நான் அதிராமணத்துல பார்த்தேன், தண்ணியை காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதேதான் அந்த நம்ம மல்லிப்பட்டினம் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி 10 ரூபா. இப்ப கூட பார்த்தேன் இந்த வண்டியில வச்சு வித்துட்டு இருக்காங்க அதிராமணத்துல எல்லாம். இந்த பக்கம் நசுமையாக ஓடுது, இந்த பக்கம் மகாராஷ்டிரம் ஓடுது, நடுவுல தான் இருக்கு பெரிய தெளிப்பு ஏரி இருக்கு. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 26 ஏரி குளங்கள் இருக்கு. நான் கூட ஆர்டிஐல வாங்கி கொடுத்தேன்.
இதெல்லாம் வந்து ஆத்துறை பணி அகற்றணும் இல்லை, தாட்சியம்லாம் பார்க்கக்கூடாது. மழையில இருக்க தண்ணி கூட ஓடி ஆற்றுக்கு போயிட்டுன்னா அப்புறம் தண்ணி என்ன வரும்? அதனால ஆத்துறை பரப்புவதற்கு இன்னைக்கு இப்ப இருக்கிற அரசாங்கம் நீதிமன்றமும் நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அதிகாரிகள் செய்யறாங்களான்னா அந்த நேரங்களில் வருத்தமாக செய்யறதில்லை. ஆகவே இந்த திட்டம் வாராது வந்த மாமணி கூட இந்த கிடைத்த திட்டம், இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா அதிகாரிகள் வந்து நீங்க கண்காணிப்பா இருக்கணும். நாங்க விவசாயி வீட்டு பிள்ளைன்னு சொல்றதுல மட்டும் நீங்க பெருமை அடையக்கூடாது. அதனால நம்ம வயசுல நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம சொத்தை நம்ம தான் ஆக்கிரமிப்பு செய்யாம நம்ம பாதுகாக்கணும். ஆரம்பத்திலே யாராவது ஆக்கிரமிப்பு செய்வது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா உடனே எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. உடனே நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். இந்த கரையில வந்து வீடு கட்டியிருக்கதா திரு வீரசிம்மன் அவர்கள் சொன்னாங்க. அதெல்லாம் அடையாளம் காணப்பட்டு நிச்சயமாக இந்த திட்டம் செயல்படுத்தும் போது எல்லாமே எடுக்கப்பட்டுவிடும். இந்த மரம்ங்கிறது மரம் இருந்ததான எல்லாமே, மழை அப்படிங்கிறது மரம் இருந்ததுதான். மரம் வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில உள்ள மரம், புங்க மரம், வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், இது மாதிரி மரங்கள் எவ்வளவு அதிகமாக நாம் வளர்க்கின்றோமோ, பிளான்டேஷன் போடுறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. காந்தியை வாழ வேண்டியதில்லை, பெருந்தலைவர் காமராஜரை போல வாழ வேண்டியதில்லை, பேரறிஞர் அண்ணாவை போல வாழ வேண்டியதில்லை. நாம் ஒரு வருடத்திற்கு ஒரு 5 மரங்களையாவது நாம் நடவு செய்ய வேண்டும். தென்னை இடம் நம்மளுடைய வீட்டை சுற்றி நடலாம், பொது இடத்திலே நடலாம். நட்டு அதை பராமரிக்க வேண்டும். இதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் இதை செய்தால் நிச்சயமாக இந்த கான்கிரீட் காடானது மிகப்பெரிய மரக்காடாக மாறும். இந்த மரக்காடுகள் உருவானால் மழை நிச்சயமாக மும்மாறி இல்லை 10 மாறி பெய்யும். மாதம் மும்மாறி பொழிப்பதான் சொல்லுவாங்கல்ல, மும்மாறி இல்ல 10 தடவை பொழியும். அந்த மாதிரி மழை பொழிஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும். கடல்ல இவ்வளவு தண்ணி போய் கலக்குது, எவ்வளவு டிஎம்சி தண்ணி கலக்குது, கொள்ளிடத்தில் திறந்து விட்டாங்களே, ஆயிரக்கணக்கான டிஎம்சி கடல்ல போய் வீணா கலக்குது. இங்க திருப்பி விடலாமே, அங்க திருப்பி விடலாமே, எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா மேட்டூரை தவிர கீழே எந்த அணையும், மேட்டூர் மாதிரி ஒரு பெரிய அணை ஒரு 30 டிஎம்சி தண்ணி தருகிற அளவுக்கு ஒரு அணை வந்து நம்ம உருவாக்க முடியல. ஏன்னா மழை கிடையாது, நம்ம ஏரியாவில் ராக் கிடையாது, அந்த மாதிரி சாயில் கிடையாது. இது ஒரு சாண்டி சாயில். இதை நீங்க கட்டினா ஓடி போகுது. ஒரு இப்போ நம்ம முக்கொம்பு கல்லணையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை தேடணும்னா 10 அடி உயரத்துக்கு ஒரு மாசம் கூட தண்ணி கீழே போயிடலாம். அதனால நம்ம எங்கெங்க தடுப்பணை கட்டணுமோ, இப்போ உள்ள அரசாங்கம் சொல்லியிருக்க 1000 கோடிக்கு தடுப்பணை கட்டுவோம் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப அக்னியாரோட இங்க கிடைக்கிற ரிவர்ல எல்லாம் செக்டாம் அமைப்போம். செக்டாம் அமைச்சிட்டு நிச்சயமா தண்ணியை தேக்கி குளங்கள் மாதிரியே இப்ப அந்த கல்லணைக்கல் வகையில் நான் சொன்னல 694 ஏரி இருக்குன்னு, இதுல வந்து 6 டிஎம்சி தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம். எத்தனை டிஎம்சி? 6 டிஎம்சி தண்ணி தேக்கி வச்சிருக்கோம். வேற எங்கேயுமே தேக்க முடியாது, வேற எந்த பேசிலையும் தேக்க முடியாது. இந்த பேசில 6 டிஎம்சி தண்ணியை சேமிச்சிருக்கோம். இது வந்து பொதுப்பணித்துறை ஏரிகள்ல மட்டும்தான். இது இல்லாம பஞ்சாயத்து போர்டு குளங்கள், ஊரணிகள், இது எல்லாமே இருக்குது. இதுல எல்லாம் சேர்ந்தா நம்ம 10 டிஎம்சி தண்ணி நம்மகிட்ட கையில் இருக்கு. அதனால மழை பெய்யணும், மழை பெய்யணும்னா மரம் வளர்க்கணும். நிச்சயமா நம்ம எல்லாரும் மஞ்சள் பையை எடுக்கணும். மஞ்சள் பையை, சாக்கு பையை யூஸ் பண்ணணும். நெகிழிய பிளாஸ்டிக்கை தயவு செய்து அதை யூஸ் பண்ணவே கூடாது. அதை தூக்கி எரிஞ்சோம்னா அது மக்களுக்கு 100கணக்கான ஆண்டுகள் ஆகும். அதனால மஞ்சள் பையை எடுப்போம். கேவலமா நினைக்க வேண்டாம். கடைக்கெல்லாம் போனா மஞ்சள் பையை எடுத்துட்டு போய் சாமான் வாங்குவோம். டீ வாங்க போனா பூசாவை எடுத்துட்டு போவோம், பாத்திரத்தை எடுத்துட்டு போவோம். தயவு செய்து பெரியவர்களே அதை கேவலமாக நினைக்காதீர்கள். இன்னைக்கு நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய கேடு. மது குடிக்கிறாங்க, மது குடிக்கிறதுக்கு ஆத்தங்கரையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு குடிச்சிட்டு பாட்டில வந்து முழுசா போட்டா கூட பரவாயில்ல, அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு மதகுக்குள்ள போட்டுறாங்க, வாய்க்கால போட்டுறாங்க. அது எப்படி நாங்க கிளீன் பண்ண முடியும்? எப்படி கிளீன் பண்ணி தண்ணி போட முடியும்? நம்ம இடம் தானே, நம்ம வாய்க்கால் தானே, நம்ம ஏன் அதை வந்து சுத்தமா வச்சுக்க கூடாது? அப்படிங்கிற சுத்தமா வச்சுக்கங்கிற சிந்தனையோட பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண மாட்டேங்கிற இங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கோம்.
இது வந்து விவசாய கூட்டமா இல்ல சமுதாய கூட்டமா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இல்லை, இது வந்து நிச்சயமா இன்னையிலிருந்து ஒரு மிகப்பெரிய சபதத்தை நாம் ஏற்போம். நெகிழியை நாம் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய மரம் வளர்ப்போம். ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு 5 மரம் வளர்க்கணும். இந்த காங்கிரீட் காடுகளான ஒவ்வொரு ஊரையும் மரக்காடுகளாக மாற்றணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்துல நம்ம சபதத்தை எடுத்துக்குவோம். அடுத்தது யார் பேசுறீங்க சார்? அஸ்லாம் அவர்கள். இந்த விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தின் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களே, மற்றும் இந்த இலாக்காவை சேர்ந்த அரசு அதிகாரிகளே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் முன்னாள் பேரூராட்சி தலைவர் என்ற முறையிலும் இப்போது தஞ்சை தெற்கு மாவட்ட பொருளாளர் என்ற போதிலும் இந்த சங்கம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் நானும் ஒரு அங்கத்தினர் என்பது முறையிலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு குறைந்த நன்றிகளை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடத்திலே எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் தான். அவர்கள் எம்எல்ஏயாக இருந்தாலும் எம்எல்ஏ ஆகாவிட்டாலும் கூட அதிரை மக்களோடு தொடர்பில் உள்ளவர்கள். நமது ஊர் மீது ஒரு இயற்கையான ஒரு பற்றும் பாசமும் கொண்டவர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ரொம்ப எளிமையான மனிதம். அவர்களிடத்திலே சொன்னேன் நான், ஆனால் எங்கள் ஊர் சிஎம்பி வாய்க்காலில் ஒரே வடிகால் சாக்கடையை விட்டுட்டு எங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க உடனே சொன்னாங்க நம்ம தஞ்சாவூரில் போய் எஸ்சியை பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னையும் கையோட அழைச்சிட்டு போய் அவங்க லெட்டர் பேரில் ஒரு லெட்டர் எழுதிட்டு நாங்கள் போனோம். அந்த நேரம் பார்த்து எஸ்சி சார் இல்லைங்க. அப்புறம் அவங்களை அங்கேருந்து நான் தொடர்பு கொண்டேன். நானும் பேசினேன், அண்ணன் எம்எல்ஏ பேசினாங்க. இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெளியில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன், திருச்சியிலேருந்து இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அலுவலகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் பட்டுக்கோட்டைக்கு. அப்புறம் எஸ்சி சார் வந்து அந்த மனுவை ஆள் விட்டு வாங்க விட்டாங்க, என்ன கோரிக்கைங்கிறத எடுத்து வாங்க விட்டாங்க. வாங்கின இதோடவே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எஸ்சி சொன்னாங்க, உங்களுடைய கோரிக்கையை நான் சேர்த்துடுறேன், இந்த திட்டத்தில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அன்றைய சொன்ன எஸ்சி அவர்களுக்கும் இந்த பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் ஊர் எப்படின்னு சொன்னாக்கா, ஏறத்தாழ இப்போ 27 வார்டு, 21 வார்டாக இருந்தது 27 வார்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க, நகராட்சியாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு வந்து இந்த சிஎம்பி வாய்க்கால் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த அதிராம்பட்டினத்திற்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கின்றது. மலாரிக்காடு இல்லை அந்த பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. காரணம் இந்த சிஎம்பி வாய்க்காலுடைய நீர் வரத்துடைய காரணமாகத்தான் இங்கே நீர்நிலைகள் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நகராட்சி பேரூராட்சியாக இருந்த காலத்திலிருந்து இங்கே அதிகமான கோயில்களை போட்டு இங்கே இருந்து தண்ணி எடுத்து தான் ஒட்டுமொத்த அதிராம்பட்டினம் மக்களுக்கு தண்ணீர் சப்ளை பண்ணுறாங்க. இந்த ஏரியாவை தாண்டிட்டா இங்கிட்ட எல்லாமே உப்பு தண்ணி தான். அதனால எங்களுக்கு நீர்நிலை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் 2011 16 இருக்க போகும்போது ஏடிஎம் கம்பெனியில் வந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 20 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு. அப்போ வந்து அந்த குடிநீருடைய தேவைகள் அப்பதான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தமிழகத்தில் எங்கேயுமே செய்யாம நான் ஆளுங்கட்சியா இல்லாத போது கூட ஜெனரேட்டர் வச்சு குடிமக்களுக்கு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கணும். அது வந்து பெரிய சாதனையா மக்களால் பேசப்பட்டது. அப்படி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு அரிதிலும் அரிதாக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்து எங்க தொகுதிக்கு கிடைச்சிருக்கிறது. எஸ்சி பேசும்போதே சொன்னாங்க, அருமையான சட்டமன்ற வேட்பாளர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்காங்க. அது 100% உண்மையான விஷயம். நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாமே எடுத்து செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு தான். அண்ணன் வீரேசன் சொன்னது கூட எனக்கு ஒரு சிறிய வருத்தம். இது வந்து விவசாயிகள் கூட்டமா அல்லது சமுதாய கூட்டமான்னு சொல்லிட்டு இங்க நாங்க வந்து சமுதாய கூட்டமா அவங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு என்னன்னு சொன்னா, விவசாயிகள் அவ்வளவு பேருமே தென்னை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள். ஒரு காலத்துல உங்களை போல நெல் தருப்பூர் எல்லாம் பண்ண விவசாயம் தான். இன்றைக்கு அப்போ உள்ள நீர்நிலை வரத்துகள் சரியில்லாத ஒரு காரணத்தினால எல்லா வயல்களையும் அழித்து இன்னைக்கு தென்னை மரம் போட்டு இங்க கூடி இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே விவசாயம் தான். ஏன் உங்களுக்கு எங்களை விவசாயம் தெரியலன்னு சொன்னா, நாங்க அரசுகள் இடத்துல எந்த சலுகைகளும் நாங்க கேட்டு போறதில்லை. டிராக்டரா இருக்கட்டும், கொபேட்டாவா இருக்கட்டும், ரொட்டேட்டரா இருக்கட்டும், இல்ல அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு சொன்னா எங்க ஊர் மக்கள் வந்து விவசாயம் சார்ந்த சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெறாத ஒரு பெருந்தன்மை காரணத்தினால உங்களுக்கு இது ஒரு சமுதாய கூட்டமா தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து உண்மையிலே நான் வந்து அதை ஒரு பதியணுங்கிறதுக்காக பதியேன்.
இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லயும் செய்தித்தாளையும் வந்ததுக்கு பிறகு விவசாயிகள் இங்க அதிகமா வராதது இந்த சமுதாய மக்களுடைய குற்றமா? நீங்க அந்த மாதிரி பதிஞ்ச விஷயம் என் மனசை இருந்ததுனாலதான் நான் இந்த இடத்துல வந்து நின்றேன். இந்த செய்தியை நம்ம பதிஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு விவசாயி, தென்னை விவசாயி. அதனால எங்களுடைய நீர்நிலைகள் இங்கே சரியாக இல்லாத ஒரு காரணத்துல தான் அதிராம்பட்டினத்தில் நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நாங்கள் அமைச்சு அதன் மூலமா சார் சொன்னாங்களே எனக்கு 12 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க, 2 மணிக்கு அடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையான சம்பவம். அப்ப ஆளுங்கட்சியா நான் இல்லாத போது நான் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்களெல்லாம் தூக்கத்தை எல்லாம் கலைச்சு இந்த ஊர்கள் குளங்களை நிறைஞ்சேன். ஏன்னா நான் ஒரு சேர்மனா இருக்கும் போது அந்த மின்சார தட்டுப்பாடு உள்ள சூழ்நிலையில மக்களுக்கு எப்படி குடிநீர் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நான் ஒரு பாடம் படிச்சதுனால அந்த நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை அமைச்சுக்கிட்டு அதன் மூலமா பல போராட்டங்கள் எல்லாமே நாங்க செஞ்சு அதை உங்க மூலியமாவா நாங்க அந்த நேரத்தில் பயன்பட்டுக்கிட்டோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. எங்களுக்கு இந்த வாய்க்கால சரியான முறையில வடிவமைத்து எங்களுக்கு இலகுவான முறையில எல்லா குளங்களும் நீர் வந்து அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கோரிக்கையை கொண்டு வச்சிருக்கோம். அதை விரைவில் நீங்க எங்களுக்கு செஞ்சு தரதுக்கான ஒரு திட்டத்தை அதில் சேர்த்து அதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் எல்லா சார்பாகவும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திரு அஸ்லாம் அவர்கள். அடுத்ததாக ராஜகோபாலன் அவர்கள் பதஞ்சோதி செல்வி. இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை நடத்தி கொண்டிருக்கும் பொறியாளர், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த வரையில் உள்ள அரசுத்துறை அலுவலர்கள், வரையில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள், பெருந்தலாக கூடியுள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் பேசும் பொழுது பாரதியோட பாட்டை முன்னிறுத்தி பாட்டை முன்னெடுத்து பேசுனாங்க. அப்ப எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அரசு துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு பாரதிய ஞாபகத்தாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த காலகட்டம் நான் ஒன்றும் பேசுறேன். 2 என் பேர் ஜமானத்தி அதிராம்பட்டினம். இந்த நீர்நிலை பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதற்கே முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் துபாயில் பணிபுரிந்து இங்கே முடித்துக் கொண்டு வரும்போது 2013 ஒரு வறட்சியான காலம் நிலவியது. அப்போது நிலத்தடி நீர் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், தென்னை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் குறைந்து அத்தனை தென்னை விவசாயிகளுடைய தோப்புகளிலும் போர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்னவென்றால் இங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் மற்றும் சிஎம்பி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாததின் காரணமாக நம்ம ஆற்றில் விடப்படக்கூடிய தண்ணீர் நேரடியாக கடலில் கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததையும் நாம் கண்ணால் பார்த்த பொழுது 2013 ஏற்பட்ட நீர் இல்லாமை ரொம்ப சிரமத்தை ஏற்படுது. அதனால இந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ அவர்களுக்கு நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பணி இருக்குல்ல, எங்க மார்க்கப்படி சொல்லணும்னா நீர்நிலையை பொறுத்தவரை இது ஒரு சதகத்துல் ஜாரியான சதகத்துல் ஜாரியான நிலையான தர்மம், புண்ணிய தர்மம், பூரண தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த நீர்வளத்துறையை சேர்ந்தவர்கள் அப்படியாப்பட்ட பணியை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்தால் நன்மை வரக்கூடிய விஷயங்கள் இந்த நீர்நிலையை பொறுத்தவரை. தயவு செய்து நான் இந்த சிஎம்பி வாய்க்கால் 20வது நம்பர் வாய்க்காலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 25 குளங்கள் நிரப்பப்படுகிறது. அதாவது முதல் சேரியில் ஆரம்பிச்சு அடுத்தது நீங்க பள்ளிக்கொண்டான், அடுத்தது நீங்க சேண்டாக்கோட்டை, அதுக்கு அடுத்தது மாளிகைக்காடு, மகிழங்கோட்டை, தொக்காளிக்காடு, அதிராம்பட்டினம், நரசிம்மபுரம், அதே போல ஏரிப்புறக்கரை, இங்க இருக்கக்கூடிய 25 குளங்கள் நிரப்பப்படுகிறது. 25 குளங்கள் நிரப்பப்படுவதால் இங்க நீர்நிலை அதாவது நிலத்தடி நீர் குறையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட இங்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிஎம்பி வாய்க்கால்ல கழிவு நீர் கலக்காமல் பாதுகாப்பான முறையில் அந்த வாய்க்கால் அமைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1
ரெண்டாவது, இங்க இருந்த சிஎம்பி வாய்க்காளர்கள் வந்து மனைப்பிரிவு போடப்பட்டு சிஎம்பி வாய்க்கால் தான், அதாவது வாய்க்காலுடைய அடிச்சுவடே இல்லாத அளவுக்கு இங்க இருக்கிறது. அந்த வாய்க்கால்களையும் கிளை வாய்க்கால்களையும் சீரமைத்து அதை எப்போதும் போல் நீர் போகக்கூடிய வழித்தடங்களை ஏற்படுத்தி தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மூணாவது, செல்லிக்குறிச்சி ஏரி ஒன்று இருக்கு. இந்த செல்லிக்குறிச்சி ஏரியில நீங்க முறையா தூர்வாரி தண்ணீரை நிரப்பினால ஒரு வருஷத்துக்கு எனக்கு மழை இல்லாட்டி பரவாயில்லை, 23 கிராமங்களும் நல்லபடியாக பயனடையும். அதில் கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து செல்லிக்குறிச்சி ஏரியை மறுசீரமைப்பு செஞ்சு தூர்வாரி அதில் அதிகமான அளவு தண்ணீர் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தருமாறு நீர்வளத்துறையை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வருடம் அதாவது இந்த நம்ம ராஜாமண்ண அக்னி ஆற்றுடைய தண்ணியும் அதே போல மேட்டூர் அணையில் விடப்படக்கூடிய காவேரி நீரும் கலந்து ஏரி, நம்ம ஏரிப்புறங்களை ஏரி நிறைந்து வருடம் பல லட்சக்கணக்கான தண்ணி லிட்டர் தண்ணி வந்து கடல்ல போய் கலக்குது. அந்த வாய்க்கால்களும் சரியான முறையான பராமரிப்பு இல்லாமல் இந்த கல்லூரி வழியா போய் டேட்டுக்கடை வழியா போய் அப்படி போய் கடல்ல கலக்குது. அது மட்டும் இல்லாம அங்க குடியிருப்பு பகுதிகள் அதிகமாகிடுச்சு. அதாவது ரோடு ஈஸியா ரோடு உயர்ந்துருச்சு, ஆனா அந்த பாலங்கள் எல்லாம் தரையில கட்டிடுச்சு. மக்களும் ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த வாய்க்காலை வந்து சீரமைச்சு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அமைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது, அதாவது நான் 2012 பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தாச்சு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு இது 2வது கூட்டம் நடக்குது. முதல் கூட்டம் ஈபி சம்பந்தமாக செல்லியம்மன் கோயில்ல நடந்துச்சு. அதனுடைய செயற்பாடை அடிக்கல் நாட்டி விட்டாங்க. அதே போல இந்த சிஎம்பி வாய்க்கா சம்பந்தமாக இந்த கூட்டம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் நடக்குது. இதனுடைய முகூர்த்தமாக இந்த வாய்க்கா பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியில இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முன்னெடுப்புக்கு காரணமாக இருந்த, ஒரு வகையில காரணமாக இருந்த முன்னாள் சேர்மன் அஸ்லமுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி ஐயா. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த ஆக்கிரமிப்பு காணாம போச்சுங்கிற நிறைய வாய்க்கால், அந்த எல்லா வாய்க்காலும் நிச்சயமா கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு புது பொலிவுடன் நிச்சயமா அகரை மாநகர்ல முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா இந்த ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியுடன் கல்லை கால்வாய் கோட்டத்தை நீட்டித்தல், புதுப்பித்தல், மேலும் தண்ணீர் செல்லப்படாத இடத்துக்கு செயல்படுத்த கொடுப்பதற்காக இங்கே இந்த கூட்டத்தை மிகவும் சீரோடு சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அஸ்லம் அவர்களே, இந்த கூட்டத்தை சீரோடு சிறப்போடும் செயலோடும் தர வரியதங்கள் உள்ள உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணா அவர்களே, இந்த குறைதீர் விவசாயிகளுடைய குறைதீர் கூட்டத்திற்கு இந்த நீர்வளத்துறை ஆதாரத்திற்கு வரிய தந்துள்ள நெருப்பொறியாளர் அவர்களே, இங்கே வரிய தந்துள்ள அதிநகர பெரியவர்களே, மற்றும் இங்கே வரிய விவசாய பெருமக்களே, அறிவு உள்ள கிராமங்களுக்கு வரிய தந்துள்ள பெரியவர்கள் அத்தனை பேருக்கு முழக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிய உட்கட்டமைப்பு வங்கியுடன் நமக்கு கல்லணை கால்வாய் கோட்டத்தை எந்த அளவுக்கு சீரமைப்பு செய்து தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மைய கருத்து. இந்த மைய கருத்திலே பல குறைகளை சொல்லிக் கொண்டு செல்வதை விட இந்த ஆசிய உள்கட்டமைப்பு சார்பாக நம்ம புதுவாய்க்கால் பாசனத்தில் 1932 ஆங்கிலேய ஆட்சி இந்த வாய்க்காலை சீர் செய்து நமக்கு தண்ணீர் தரும் பொழுது 4800 கனஅடி தண்ணீர் நம்முடைய பொதுவாய்க்கால்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு பொக்லை, ஒரு மிகப்பெரிய நவீனங்கள் இல்லாத காலகட்டத்தில் 4800 சதுர அடி இந்த ஆற்றில் சரியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணீரை இப்ப நம்ம எடுக்க முடியாத காரணகட்டத்தால் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையிலே நமக்கு தேவையான நீர்நிலைகள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அது சாதாரண விஷயம். அந்த 4800 கனஅடியை எடுப்பதற்கு இங்க இருக்கிற செயற்பொறியாளர் அவர்கள் நடவடிக்கைகளை இந்த ஆட்சி உட்கட்டமைப்பு அமைப்புடைய முதல் நோக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான நோக்கம்.
நீங்க 4800 கடையடி எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய கடைகோடிக்கு வந்து சேரவே சேராது தண்ணீர். எங்களுடைய நரசிங்கபுரம் கடைசி வாய்க்காலுக்கும் ஏற்படக்கூடிய கடைசி வாய்க்காலுக்கு அந்த தண்ணீர் செல்ல வேண்டும் என்றால் அன்றைய உட்கட்டமைப்புல இருக்கிற அத்தனையுடைய பைப் லைனை தவிர புதிதாக போடப்பட்ட அத்தனைய பைப் லைன் எடுக்கப்பட வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் ஒரு 100 கனஅடி தண்ணீர் இங்க வந்தாலும் அந்த கனஅடி நம்ம நரசிங்கபுர வாய்க்காலோ ராசம்புரம் வாய்க்காலோ வரக்கூடிய உட்கட்டமைப்பு சராசரியாக ஒரு அரை அடி தண்ணீர் அந்த வாய்க்காலின் மேல் ஏறி ஓடாது. கடைசி தண்ணீர் இந்த ஏரிப்புறக்கரை வந்து சென்றடையும். அது செயல்புறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது மாதிரியான உட்கட்டமைப்பை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று தாழ்மையான உங்களுடைய பணியை கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தாற்போல் புதுக்கோட்டை உள்ளூர் அந்த கிராமத்தை சேர்ந்து தங்குகிற முறையிலும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து விஷயங்களில் ஈடுபடுகிறது என்கிற முறையிலும் அந்த கல்லணை கோட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஏரி வந்து புதுக்கோட்டை உள்ள செல்லிக்குறிச்சி ஏரி. இங்கே நம்ம பேசிய சகோதரர் அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த ஏரி 300 ஏக்கர்ஸுடைய பரப்பளவு கூட மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரி இயற்கை நமக்கு கொடுத்த தந்த வரம். அது மட்டுமல்ல, அந்த ஏரியுடைய கிளை ஏரிகள் மஞ்சுக்குடி ஏரி, சிட்டிமுடிச்சான் ஏரி, காதார ஏரி, செட்டி ஏரி, அதனுடைய தண்ணீருடைய வடிகால் அனைத்தும் அதிராமட்டத்தில் இருக்கின்ற 23 குளங்கள் சரியாக நிரம்பும். அப்படியே கூட வடிவாய்க்கால் கொண்ட இந்த பகுதியை சிறப்பாக நிலவர நீர் ஆதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஏரியை நீங்கள் தூர்வாருவது மட்டுமில்லாமல் கல்லணை கால்வாய் கோட்டத்தில் இருந்து தனி கவனமாக அந்த ஏரியை கடந்த காலங்களில் நாங்கள் அந்த ஏரியை வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த தேடி நிரப்பும் பொழுது அன்றைய இருந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை மறந்துவிட்டோம். எங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய பேருடைய ஒரு சின்ன செயற்பொறிவாளர் பட்டுக்கோட்டை பிராஞ்சில் மட்டும்தான் வேலை பார்த்தாரு. திருவள்ளுவன் கையெழுத்து கும்பிடணும். ஒரு வாரத்தில் அந்த ஏரியை பாதி அளவு பெருக்கி காண்பித்தார்கள். அந்த ஏரியினுடைய கொள்ளளவை சரியாக நமக்கு இங்க நம்ம அதை செயல்பொறியாளர் அவர்கள் செயல்படிவு கொடுத்தார்கள் என்றால் அருகில் உள்ள 15 கிலோமீட்டர் என இருபுறமும் காட்டாறுகள் மணலை தோண்டி பள்ளமாக சென்று விட்டது. நீர்கள் தேங்கவே தேங்காது. அணைக்காடு, பொன்னவரங்கோட்டை, பள்ளிகுண்டம், தேண்டாக்கோட்டை, முதல்சேரி, புதுக்கோட்டை உள்ளூர், மயிலாங்கோட்டை, தொக்காலிக்காடு அதிராம்பட்டினம் உள்ளடக்கிய 34,000 பேருக்கு நிலவர நீர் ஆதாரம் சரியாக தேவை என வேண்டும் என்றால் இந்த செல்லிக்குறிச்சி ஏரிக்கு கல்லணை கால்வாய் கோட்டத்திலிருந்து சிறப்பாக நீரை வந்து நீங்கள் வந்து அந்த வாய்க்கால்களுக்கு ஒரு தனி கவனமாக எங்களுக்கு அந்த நீரை ஏற்றி கொடுத்தது என்றால் விவசாயமும் செழிக்கும். அந்த ஏரியிலிருந்து செயல்படக்கூடிய 5 ஏரிகள் நிரம்பும். அந்த ஒவ்வொரு ஏரியும் கிட்டத்தட்ட 15 ஏக்கர், கிட்டத்தட்ட 500 ஏக்கர். இங்க பேசிய செயல்படுவார்கள் கூட பேசினார்கள். இங்க அடிக்கடி வந்து நாங்கள் வந்து தடுப்பணை கட்டினோம். தடுப்பணை கட்டி என்ன பயன்? அன்றைய தடுப்பணை கட்டிய வெட்டாக்கோட்டை அணைக்கட்டு போல அது பாசன பகுதிக்கும் பாசனம் செல்லக்கூடாத இடத்துக்கு செல்ல வேண்டும். இங்க கட்டக்கூடிய தடுப்பணைகள் வெட்டப்பட்ட மண்ணிற்காக நீங்க சீர் செய்யப்பட்ட பகுதி மட்டுமே தவிர அதனிலிருந்து நீர் ஆதாரம் வேற ஏறவே ஏறாது. ஆகவே ஒவ்வொரு தடுப்பணையிலிருந்தும் அந்த தண்ணீரை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். முக்கியமாக இதனுடைய கவனத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது, நீங்க தடுப்பணை மட்டும் போடுவதால் பெருதவில்லை. அந்த தடுப்பணையிலிருந்து குறைஞ்சது ஒரு 50 ஏக்கர்ஸுக்காக நீங்கள் எடுத்த தண்ணியை நீங்கள் எடுத்து தர வேண்டும். இது முக்கியமான கருத்து. அதுபோல இந்த செல்லுக்குறிச்சி ஏரியில இருந்து கிட்டத்தட்ட 500 ஏக்கர் உங்களுடைய தடுப்பணைகள் அந்த வாய்க்கால்கள் மட்டுமே தான் உங்களுடைய தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். நாங்கள் சேமித்து வைப்பதற்கு சரியான இடங்களை உங்களுக்கு காண்பித்துள்ளோம். 500 ஏக்கர்ஸ் நிலம், அதெல்லாம் பட்சத்தில் 33,000 மக்கள் புழங்கக்கூடிய அனைத்து குளங்களை நீங்க நிரப்ப முடியும். இதை அனைத்தையும் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு உட்கட்டமைப்பையும் சீர் செய்து இதே மாதிரி மிகப்பெரிய ஏரிகளுக்கு அந்த ஆதாரங்களை நீட்டித்து அதற்கான பகுதிகளை நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் என்று உங்களை நாம் இருகரம் வணங்கி கேட்டு எனக்கு வாய்ப்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர்கள் நீர்வளத்துறை சார்பில் மிக சிறப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு
நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற செயற்பொறியாளர் நிறுவனர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அண்ணன் அவர்களே, அரசு அலுவலர்களே, வருகின்றிருக்கிற பகுதியினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே, அதிரை பெரியவர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு பெருமளவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு செய்திருக்கிற முன்னாள் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் எஸ்.கே. அஸ்லம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு பகுதியுடைய விவசாயிகளை துயர்புடைக்கின்ற வகையிலும் விவசாயிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அவரோடு காத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக பல்வேறு வறட்சிகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் வறட்சியில் அடிபட்டதற்கு பின்னாலே 2018 தென்னை மற்றும் அனைத்து மரங்களும் வீடு ஆதாரமின்றி ஒரு உரம் அழிந்து போனது. அதற்கு பின்னாலே கஜாபூரில அனைத்து மரங்களும் உடைந்து பல்வேறு சேதங்களுக்கு ஆளாக்கப்பட்டு விவசாயிகள் பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் அடைந்த அத்தனை துன்பங்களும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த திட்டத்தை சரியான முறையில நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர இதில் வேறு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதல்சேரியில தொடங்கி இந்த பகுதியில பொன்னவரையன்கோட்டையிலிருந்து முதல்சேரி, பள்ளிகொண்டான், சேண்டாக்கோட்டை, மாளிகைக்காடு, தொக்காளிக்காடு, மகிழங்கோட்டை, ஏரிபுரக்கரை பகுதியில் எங்களால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம். அதற்கு அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஆனால் இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற அந்த பணியை சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்களும் நிச்சயமாக அக்கறை எடுத்துக் கொள்வோம். அதற்கு நீங்கள் முறையாக அதை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீங்கள் வாய்க்காலை செப்பனிடுகிற போது அதற்கு ஒரு சில இடங்களிலே மேலும் சில பாலங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு பாலத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அடுத்தபடியாக ஒரு பாலம் இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் விவசாயிகளுக்கு 1 கிலோமீட்டர் சென்று கடந்து வருகிற போது அவர்கள் சுற்றி வருவதற்கு ஏதுவாக இருக்கிற காரணத்தினால் இடையில இருக்கக்கூடிய ஆற்று வாய்க்காலை உடைத்து சேதப்படுத்தி அந்த இடத்துல அவர்களாகவே ஒரு பாதை ஏற்படுத்துவதால் ஆறு அங்காங்கே சேர்ந்து அங்கே உடைப்பு ஏற்படுகிறது. இதை அங்காங்கே செய்கிறார்கள். அதை நாம் நிச்சயமாக அதை நம்மளால் கண்டுகொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம், அங்காங்கே ஒரு சிறு சிறு பாலங்களாக நீங்கள் அமைத்து கொடுத்தால் அவர்கள் அந்த இடத்துல விவசாயிகள் இடுபொருள்களை எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் அல்லது அவர்கள் நடந்து செல்வதாக இருந்தாலும் வண்டிகளை எடுத்துச் செல்வதற்கு ஓட்டி செல்வதற்கான ஏதுவாக சிறு சிறு பாலங்களை ஆங்காங்கே இடையில் நீங்கள் அமைத்து தர வேண்டும். இந்த திட்டத்தின் மூலமாக இல்லாவிட்டாலும் கூட பொதுப்பணித்துறை மூலமாக அதை நீங்கள் செய்து கொடுத்தால் அவர்கள் அதை இந்த ஆற்று நீங்கள் செப்பனிடுகிற இந்த வாய்க்காலை அவர்கள் சேதப்படுத்தாமல் இருப்பார்கள். அன்புக்குரிய அந்த டிவியர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், எங்குமே மதங்கள் இல்லை என்று. இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் ஆரம்பத்தில் தொடர்ச்சியில எங்க தொடங்குகிறதோ அதிலிருந்து இங்க இருக்கக்கூடிய ராஜாமணம் வரையிலும் எந்த இடத்துல மதங்களோ அதற்கான யோசிப்பு கிடையாது. ஒரு சில இடங்களில் மட்டும் கடந்த காலங்களிலே வேலைகள் பராமரிக்கப்பட்டு அது தற்பொழுதும் சரியான முறையில் இல்லை. அதை முழுமையாக சரி செய்தால்தான் கடைமடை பகுதி வரையிலும் நாம் தண்ணீரை கொண்டு செல்ல முடியும். அதற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் எங்களை போன்றவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். சிறப்பாக பணியை செய்து தாருங்கள் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் வந்து ஒரு 4-5 அரசாணை 540 மனு செஞ்சுருக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து நீர்நிலைகள் சம்பந்தமானது. இப்போ வெள்ளக்குளம், களிச்சியம்மன் ஏரி, மண்ணப்பம் குளம், ஆரடி குளம், இது மாதிரி ஆணையம் குளம் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ வெள்ளக்குளம் வந்து 7 ஏக்கர் 51 சென்ட் ஆகிக்கலாம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் தான் இருக்கு. அதே மாதிரி களிச்சியம்மன் ஏரி நிறைய நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கிறது எல்லாம் உள்ளூர்காரங்க. அப்படி கிடையாது. நீங்கள் விசாரிச்சா தெரியும், எல்லாமே வந்து குடியேற்றப்பட்டவர்கள் குடியேற்றி வச்சிருக்காங்க. சில பொலிட்டிக்கல் கெயின்ஸ் அது மாதிரி கூட சொல்லலாம். இப்போ மண்ணப்பங்குளம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அது ஒரு வார்டே அதில் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க.
முக்கியமா வந்து இப்போ ஒரு 2 கோடியோ 5 கோடியோ ஒதுக்கீடு செஞ்சு அது சுற்றுச்சுவர் எழுப்ப போறதா சொல்றாங்க நகராட்சி சார்பா. அது வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அது ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு தான் சுற்றுச்சுவர் எடுக்கணும். நகராட்சிக்கு நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம். அதே மாதிரி மண்டபம் குளம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குடிநீர் குளம்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்ல எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து அதனுடைய வடிகாலே இல்லை. வடிகாலே எங்க இருக்குன்னு தெரியாம வந்து அவங்க சுற்றுச்சுவர் எழுப்ப போறேன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. பாரடி குளம் வந்து போனோம்னா பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. தண்ணீர் ஏறி வந்து வடிகால் ஆக்கிரமிப்புனால வீடுகளில் வந்து தண்ணி ஏறிடுச்சு. ஏன்னா 60,000 ரூபாய் செலவு பண்ணி பைப் போட்டாங்க நகராட்சி பெருராட்சியா இருக்கும்போது. இப்போ வந்து அதுக்கு ஒரு 540 செக்ஷன் அரசாணையில நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு அந்த வடிகாலில் வந்து ஒரு குட்டை இருந்தது, அந்த குட்டையில வீடு கட்டியிருக்கிறாங்க. அது வீடு கட்டினவங்க வாழை கட்சியா இருக்கிறதுனால அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இப்போ வந்து தீர்மானம் போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மழைநீர் வடிகால் அமைக்கிறாங்க 20 லட்சம் ரூபா செலவுல. அதெல்லாம் வந்து நீங்க அதை அனுமதிக்க முடியாது. நாங்கள் அதே மாதிரி இப்ப அந்த 2 கோடி ரூபாய் சேங்ஷன் ஆகி மணப்பங்குளத்துக்கு சுற்றுச்சுவர் எடுக்கிறது வந்து இது மாதிரி கேட்பு கூட்டம் நடத்திட்டு தான் பண்ணணும். ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டு தான் பண்ணணும். தயவுசெய்து எம்எல்ஏ வந்து இது சம்பந்தமா எம்எல்ஏவும் பொதுப்பணித்துறை கவனம் எடுத்து செஞ்சு தரணும். அதான் அது பொதுவாக வந்து குட்டையெல்லாம் காணும், குளங்கள் ஆக்கிரமிப்பு. 2வது எங்களுக்கு ஆரடி குளத்துலேருந்து ஒரு கல்வெட்டு ஒன்று போட்டு தரணும். ஏன்னா ஹைவேல போகிறதுனால ஒரு பைப்பு போட்டுருக்காங்க, அது சரியில்லை. அது நீங்கள் ஒரு கல்வெட்டு ஒன்று போட்டு தரணும். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தலைமையேற்று முன்னுரையாக நம்முடைய பகுதியுடைய பிரச்சனைகள் மற்றும் விவசாயிகள் நிரம்பியிருக்கிற நம்முடைய பகுதியினுடைய தேவைகளை நம்முடைய பகுதியை சார்ந்தவர் என்கிற முறையில் விரிவாக முன்னுரையாற்றி விடைபெற்றிருக்கிற நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றிருக்கிற கல்லணைக்கால் வாய்க்கோட்டம் செயற்பொறியாளர் அவர்களே, அக்கினியார் கோட்டம் செயற்பொறியாளர் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய உதவி செயற்பொறியாளர் அவர்களே, உதவி பொறியாளர் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை சார்ந்த அலுவலர்களே, இந்த நிகழ்ச்சியில இந்த சிறப்புக்குரிய இந்த மண்டபத்தை வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு உதவி புரிந்திருக்கிற சம்சுல் இஸ்லாம் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், அண்ணன் வீரசேனன் உள்ளிட்ட எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கிற வேளாண் பெருக்குடி மக்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகிறது எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரர் அஸ்லாம் அவர்களே, துறை செயலாளர் சகோதரர் ரமேஷ் அவர்களே, உள்ள அத்தனைகளுக்கு முதற்கொள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே முன்னுரையில நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்களும் தொடர்ந்து முன்னோடி விவசாயி மாத்திரமல்ல, நம்முடைய அரசுக்கு தேவைப்படும் நேரத்தில் நம்முடைய பகுதியினுடைய வேளாண் பருவமுறை மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு புள்ளி விவரத்தோடு எடுத்துச் சொல்லுகிற வாய்ப்பினையும் அனுபவத்தின் காரணமாக பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் வீரசேனன் போன்றவர்களும்
பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம்பி வாய்க்கால், நரசிங்கபுரம் வாய்க்கால் ஒரு பாசன வாய்க்காலாக இல்லாமல் இன்றைக்கு கழிவு நீர் ஓடக்கூடிய ஒரு வாய்க்காலாக மாறி இருக்கிறது என்றும் அது புனரமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை பற்றி புதிதாக அன்றைக்கு பொறுப்பேற்ற நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர்களிடம் நானும் நம்முடைய முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களும் எடுத்துரைத்த அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கான அந்த ஒப்பந்த பணிகள் திட்ட மதிப்பீடு இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு விரைவில் அந்த பணி நிறைவேற்றப்படும் என்கிற உறுதியினை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள். ஓரளவுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதே நண்பர் அஸ்லாம் அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வீரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இது இன்னொரு பகுதியிலே நடந்திருந்தால் இன்னும் கூடுதலாக அல்லது குறைவாக கலந்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதி என்பது விவசாயிகள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கும் என்பதை இந்த அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற வகையில இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விவசாயம் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான். இங்கே இருந்து பணிபுரியக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாம் சாகுபடி நிலம் நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் கூட பெரும்பாலும் எல்லாரும் தென்னை விவசாயிகள் தான். நம்ம ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போல 2015 நமக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு அதிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தளபதி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு நம்முடைய பொதுப்பணித்துறையை சார்ந்த நம்முடைய பொறியாளர்களை எல்லாம் அனுப்பி நம்முடைய கருத்தையும் கேட்டு நம்முடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தருகிற வகையில் நிறைவேற்றக்கூடிய இந்த பணிகள் கல்லணை கால்வாய் கோட்டத்தில் சீரமைக்கிற நவீனப்படுத்துகிற அந்த உலகவின் உதவியோடு நடைபெறக்கூடிய அந்த பணிகளில் நம்முடைய கண்காணிப்பு தேவை என்பதை அவர்கள் தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, கோரிக்கைகளுக்கு 9 பதிலை தந்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல கிளை வாய்க்கால்கள் தூர்ந்து போய் வாய்க்கால்களே இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிற நிலைமை இருக்கிறது சொல்லுகிற போது விரைவில் அந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்கிற உறுதியை தந்திருக்கிறார்கள். அதே போன்று செலிக்குறிச்சி ஏரி பக்கத்து கிராமம், அந்த ஏரியை நிரப்பி இருந்தால் எங்களுக்கு நீர் ஆதாரத்திற்கு எந்தவித பயமும் இல்லை. நீரின்றி அமையாத உலகு என்பதை போல அந்த ஏரி நிரப்பி இருந்தால் எங்களுக்கு போதும் என்கிற அந்த கருத்து எடுத்து வைக்கப்பட்டது. அந்த ஊரில் சார்பில் பேசிய நம்முடைய நண்பர் ராஜமாணிக்க அவர்கள் எடுத்து சொன்னதை போல ஏறத்தாழ 350 ஏக்கர் கொள்ளளவு கொண்ட இது பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி. அந்த ஏரி உங்களுக்கெல்லாம் தெரியும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்து நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் ஏதாவது இருப்பின் குறைந்தபட்சம் ஒரு 10 கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் நீங்கள் கொண்டு வந்தால் எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு, அதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதோ படிப்படியாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பை நம்முடைய அரசு உருவாக்கும் என்று முதல்வர் அவர்கள் எங்களுக்கு தந்த அந்த அறிவிப்பிற்கு ஏற்ப முதலில் நான் தந்த ஒரு கோரிக்கை, நம்முடைய தொகுதியில ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை, முதல் கோரிக்கை. தொடர்ந்து 9 கோரிக்கைகள். அதில் முக்கியமான கோரிக்கை செல்லிக்குறிச்சி ஏரி என்பது ஏறத்தாழ 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நம்முடைய நண்பர் கூட சொன்னார், சுற்றுலாத்தலம் நம்முடைய தொகுதியிலே இல்லை, அதில் இளைஞர்கள் சிறுவர்கள் தங்களுடைய பொழுதை கழிக்கின்ற வகையில ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நாம் கலந்து பேசுகிற போது ஒரு சுற்றுலாத்தலம் என்று சொல்லுகிற போது அதற்கான சில விதிமுறைகள் இருக்கிறது. கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதற்கான அந்த மதிப்பீடு வெளியில மாறுபாடு ஏற்பட்டு நம்முடைய கோரிக்கை, அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்றுவதில் காலதாமதமும் ஆகக்கூடும் என்கிற காரணத்தால இப்போது நாம் செல்லிக்குறிச்சி ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும். அதே போன்று கோடை காலத்தில் நீர் ஆதாரம் நமக்கு
இல்லாத போது இப்போ மழை காலம் நிரம்பி இருக்க நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் சொன்ன மாதிரி ஒரு கடலை போல காட்சி இருக்கிறது. பார்ப்பதற்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு தருகிற ஒரு காட்சியாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட கோடை காலத்தில் நான் பார்த்திருக்கிறோம், வறண்டு போய் கிடந்தாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் கூட வந்திருக்காரு. அப்படிப்பட்ட காலங்களில் காட்டாறுகளில் இருந்து நீரேற்று மின்சாரம் நம்முடைய பம்பிங் ஸ்கீம் மூலமாக இந்த ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமானால் அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்றத்தின் மூலமாக வந்திருக்கிறது. எதற்காக இதை சொல்லுவது என்று சொன்னால், நம்முடைய அதிராப்பட்டினம் நீர் ஆதாரத்திற்கு கோடை காலத்தில் செடிகுறிச்சி ஏரியும் ஒரு வகையில நமக்கு பயன்படுகிறது என்கிற அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு அந்த கருத்தும் இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அனைவரும். இன்றைக்கு விவசாயம் இல்லை என்று சொன்னாலும் கூட சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று சொல்லுவார் வள்ளுவர். எனவே அடிப்படை தேவை விவசாயம் நல்ல விரிவாக நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் சொல்லியிருக்காரு. எனவே இந்த பணி சிறப்பாக அமைவதற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற போது முழு ஒத்துழைப்பை நாம் வழங்க வேண்டும். அதைத்தான் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்கள் முழு பொறுப்பேற்றுக் கொண்டு அதிகாரிகளுக்கு உறுதுணையாக எதிர்காலத்தில் இந்த பணியை நிறைவேற்றுகிற போது அங்கங்கு நாம் நல்ல இந்த பணியை சிறப்பாக அமைவதற்கு கண்காணிப்பதோடு மட்டுமல்ல, இந்த நிர்வாகத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்த அரசுக்கும் வழங்க வேண்டும். கடைமடை பகுதி வரை எந்த பகுதியும் நீரை வீணாக்கவில்லை. அண்ணன் கர்ணன் நம்முடைய அண்ணன் வீரசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போல கர்நாடக அரசு நம் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், காவிரி நீரை முறையாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்தப்படவில்லை, அதனால நீரை வீணாக்குகிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே ஒரு துளி நீரை கூட நாம் வீணாக்கவில்லை. விவசாயத்திற்கு விவசாயத்தால் சார்ந்த தொழில்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில நிச்சயமாக இந்த அரசுக்கு அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உறுதி செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு ஒத்துழைப்பு இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிகாரிகளும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கருத்துக்களை கேட்கிறதுக்காக நம்மளை தேடி வந்திருக்காங்க. இந்த தருணத்துல நான் சில கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டிக்குளம், வண்ணாங்குட்டை, கருவாட்டுக்குட்டை, ஆதிதிராவிடர் குட்டை, ஆரியன் குளம், பெருமாள் குட்டை, காட்டுக்குளம், சர்க்கரை குட்டை, வாழக்குளம், வண்டியர் குட்டை, நாயக்கர் குட்டை, பள்ளிக்குட்டை, மன்னப்பன் குளம், வண்ணான்குளம், இந்த குளங்களுக்கு வரக்கூடிய கிளை வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த குளங்கள் நிரம்புறதே ஒரு கேள்விக்குறியான நீர் வரத்துங்கிறது முழுமையாக தடைபட்டிருக்கு. மெயின் வாய்க்கால்களை சீரமைக்கும் போது இந்த குளங்களுக்கு வரக்கூடிய கிளை வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. மெயின் வாய்க்கால்களை தூர்வாரும் போது, புறணைப்பு செய்யும் போது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கிளை வாய்க்கால்களை சரி செய்கிறதோட இதுல இருக்கக்கூடிய 14 குளங்கள்ல பாதி குளத்தையே காணும். அதையும் கண்டுபிடிச்சு கொடுத்து அதையும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செஞ்சு தரந்து கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதற்கான ஒத்துழைப்புகளை கண்டிப்பா மக்களாகிய நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். நீங்க இதை துணிஞ்சு செய்யுங்க. எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. இறுதியாக கல்லணை கால்வாய் கோட்ட செயற்பொறியாளர் அவர்கள் தங்களுடைய உரையின் மூலம் நன்றி தெரிவித்தார். கல்லணை கால்வாய் புனரமைக்கும் திட்டத்திற்கு நீர்வளத்துறை மூலம் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தலைமையிலாகி நடத்தி தரும் கண்காணிப்பு பொறியாளர் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஏனைய பொறியாளர் நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் கல்லணை கால்வாய் கோட்ட செயற்பொறியாளர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்காணிப்பு பொறியாளர் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும், இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் வாலண்டியர்ஸ் நிச்சயமா விட்டு கொடுக்க போறதில்லை.
அவர் சொன்ன மாதிரி நிச்சயமா நல்ல தரமா செஞ்சு கொடுப்போம். ஒண்ணு இந்த ரெண்டாவது ஆக்கிரமிப்பு எல்லாருமே பேசுவோம். நம்ம விவசாயத்தை மெயின் ஆக்கிரமிப்பு செய்யலாம். அந்த ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு விவசாயம் ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமா சரி எல்லா ஆக்கிரமிப்படுத்தலாம். ரெண்டாவது ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட். ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு இருக்கிறதுக்கும் செலவுன்றது அதுக்கு இன்னும் வழிமுறைப்படுத்தல யாருமே. கவர்மெண்ட்ல அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும், ஃபண்டு வாங்கணும், அதை சேர்க்க செய்யணும். இது நான் உறுதி கூறுவேன். எங்க கண்காணிப்பு குழு சொன்ன மாதிரி நிச்சயமாக நல்லா பயன்படுத்திருக்கோம். இக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு கல்லணை கால்வாயை புதுப்பிப்பதற்கும் நீட்டிப்பதற்கும் தரமாக அந்த கால்வாயை 85 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதேபோல் இந்த கட்டுமானங்களை சரி செய்து பழையபடி கல்லணை கால்வாயில் முன்பு 4100 கனஅடி எடுத்து கொண்டிருந்தார்கள். 85 வருடம் முடிவடைந்த நிலையில் கல்லணை கால்வாய் சீரமைக்க வேண்டிய அவசிய நிலையில் உள்ளது. அதற்காக இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று விரிவான மதிப்பீடு தயாரிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்திலே அதிரா மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் நம்மளுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அந்த கருத்துக்கள் அத்தனையும் ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிப்பீட்டிலே அவருடைய கருத்துக்களை சேர்க்கப்பட்டு இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறை உதவியோடு எடுத்து நல்ல நிலையிலே பராமரிப்போம் என்ற உறுதியை தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைமடை பகுதி வரை மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்கிற போது எவ்வளவு விரைவாக கடைமடைக்கு தண்ணீர் செல்ல வேண்டுமோ அந்த பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் என்கிற அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் ஆசிய வங்கி உதவியோடு நடைபெறக்கூடிய அதற்கான அந்த பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவதற்கும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகளை முடிந்த அளவுக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலமாக களைவதற்கும் நம்முடைய கண்காணிப்பு பொறியாளருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்பான கருத்துக்களை இங்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை இந்த பகுதியில் வழங்குவது என்பதையும் உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பட்டுக்கோட்டை பகுதியில் கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய ராஜாபுரம் வாய்க்கால் இந்த பகுதி எதிர்காலத்தில் மழைக்காலம் மட்டுமல்ல கோடை காலத்திலையும் நம்முடைய காவிரி ஆற்று தண்ணீர் வீணாகாத அளவுக்கு கடைமடைக்கு சென்றடையக்கூடிய அளவுக்கு இந்த பணி அமையும் என்பதை அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி வெளியில வந்து சங்கம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.